Hello guys, welcome to TechGratify. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் டூலை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ரெக்டாங்கிள் டூல் அண்ட் அதோட ஆப்ஷனான 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள் டூல். ஸோ இந்த ரெண்டு டூலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ CorelDrawல நீங்க ரெக்டாங்கிள் டூல் ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா F6. ஸோ நீங்க உங்க கீபோர்ட்ல F6 பிரஸ் பண்ணா உங்களுக்கு ரெக்டாங்கிள் டூல் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடும். இந்த ரெக்டாங்கிள் டூலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சூப்பரான ஷார்ட்கட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ நான் பாத்தீங்கன்னா A4 சைஸ்ல ஒரு பேஜ் வந்து வச்சிருக்கேன். இப்போ இந்த சைஸ்ல வந்து எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் வேணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அந்த ரெக்டாங்கிள் ஒரு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் டூல அப்படியே ஒரு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க எந்த பேஜ் வச்சிருக்கீங்களோ அந்த பேஜ் சைஸ்க்கு ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். ஸோ பாருங்க நான் டபுள் கிளிக் பண்ணோன்னே எனக்கு அதே சைஸ்ல ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் ஆயிடும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து பேஜ் சைஸ் வந்து வேற மாத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து A4 வச்சிருந்தேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு A5 சைஸ் வைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ரெக்டாங்கிள் டபுள் கிளிக் பண்ணாலும் நான் A5 சைஸ்க்கு பேஜ் வச்சிருக்கேன்றதுனால A5 சைஸ்க்கு எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ இது வந்து ஒரு அருமையான ஷார்ட்கட். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெக்டாங்கிள் டூலை பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம மோஸ்ட்டாகவே வந்து ஷேப் டூல் பார்க்கும்போதே இந்த ரெக்டாங்கிள் டூலில் எப்படிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்ட்டு XY போட்டு XY டைமென்ஷன் காட்டும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் சைஸ் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் சைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட் வேணுமோ நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டில் உங்கள் ரெக்டாங்கிளை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா CorelDrawல ரெக்டாங்கிள் டூல் தான் இருக்கும். ஸ்கொயர் டூல்னு தனியாக இருக்காது. ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே இந்த சைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் அண்ட் ஹைட் அதாவது ரெண்டு பாக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலான சைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். அதாவது ஸ்கொயர்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சைஸ் ஈக்குவலாக இருக்கிறது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வித் அண்ட் ஹைட் ரெண்டுமே சேமாக கொடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வந்துடும். அதே ஒரு ரெக்டாங்கிள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு சைடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ரெக்டாங்கிளே வந்து ஒரு 45 டிகிரி 90 டிகிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரொட்டேஷனை வந்து மேலேயே மெஷர்மெண்ட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் செலெக்ஷனில் இருக்கும்போதே நீங்கள் உங்கள் மவுஸால் ஜஸ்ட் ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரொட்டேஷன் சிம்பிள் வந்து ஆன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் மேனுவலாக ரொட்டேட் பண்ணுமோ அந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கியூ சிம்பிள் இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரெக்டாங்கிள் லைட்டாக அப்படி ஷேப் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரியான ஒரு ஷேப்காக இந்த சைடில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கியூ சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மேலேயும் ப்ராப்பர்ட்டி பாரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்படி மேனுவலாகவும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிரர் ஹரிசாண்டல் அண்ட் மிரர் வெர்டிகல். இந்த டூல் எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மிரர் ஹரிசாண்டல் மிரர் வெர்டிகல் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஃபிளிப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இப்போ நான் ஜஸ்ட் இந்த ரெக்டாங்கிளுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ கலர் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு நான் இந்த டெக்ஸ்ட்டையும் இந்த ரெக்டாங்கிளையும் வந்து குரூப் பண்ணிக்கிறேன். அதாவது ரெண்டுத்தையுமே வந்து கண்ட்ரோல் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் Ctrl G கொடுத்தீங்க அப்படின்னா குரூப் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து எதாவது ஒன்று செலக்ட் பண்ணாலும் இது ரெண்டுமே வந்து சேமாக தான் செலெக்ஷனில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணதுக்கப்புறம் நான் மிரர் ஹரிசாண்டல் கிளிக் பண்ணுறேன். ஸோ மிரர் ஹரிசாண்டல் கிளிக் பண்ணனே உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளிப் ஆகிடுச்சு. ஆப்போசிட்டில் சைடில் அப்படியே ஃப்ளிப் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து அப்படியே மிரர் மாதிரி அப்படியே உங்களுக்கு ஃப்ளிப் பண்ணி காட்டுறதுக்கு தான். இதே வந்து மிரர் வெர்டிகல் கொடுத்தேன் அப்படின்னா மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளிப் ஆகி கீழே வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ளிப் ஆகிறது தான் வந்து இந்த மிரர் ஹரிசாண்டல் மிரர் வெர்டிகல். ஸோ இதை பற்றியுமே நம்ம ஷேப் டூலில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த மிரர் ஹரிசாண்டல் அந்த மிரர் வெர்டிகல் ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம வந்து ஷேப் டூலையும் கவர் பண்ணியிருப்போம். மறக்காம அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெக்டாங்கிளுக்கு ப்ராப்பர்ட்டி பாரில் கொடுத்த அடுத்த ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ஸை ரவுண்ட் பண்ணுறது, அதாவது கார்னர்ஸை ஷேப் பண்ணுறது. இதை நீங்கள் நார்மலாக செலக்ட் பண்ணும்போது ஒர்க் ஆகாது. நீங்கள் வந்து ஷேப் டூலில் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜஸ்ட் இந்த 4 கார்னர்ஸில் ஏதாவது ஒரு கார்னர்ஸை ட்ராக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ மேலே வந்து நீங்கள் இந்த 3 ஷேப்பில் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 4 கார்னர்ஸ்லையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஷேப் வந்து எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கணும் அப்படின்றதுக்காக மெஷர்மெண்ட்டுக்காக இந்த 4 பாக்ஸஸ் வந்து பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த 4 பாக்ஸஸ்க்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இது அன்லாக்ல இருக்குது. அன்லாக்ல இருக்கும்போது வந்து நீங்கள் 4 சைட்ஸில் வந்து எந்த மெஷர்மெண்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு பாக்ஸில் 5 ஒரு பாக்ஸில் 10 அந்த மாதிரி மாற்றி மாற்றி கூட கொடுத்துக்கலாம். பட் இந்த சிம்பிளை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சைடு மெஷர்மெண்ட் கொடுத்தாலே மீதி இருக்க 3 சைட்லையும் உங்களுக்கு அதுவே அப்ளை ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கு. ஸோ இந்த ரெக்டாங்கிளுக்கு மேலே அவுட்லைன் இருக்கு இல்லையா, ஸோ இதை தான் நம்ம ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரோக்கோட திக்னஸை வந்து நம்ம வந்து மேலே இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி பாரில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2.5 mm வச்சிருக்கேன். ஸோ அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே வந்து நம்மளுக்கு திக்னஸ் கம்மியாக வேணும்னா நான் இப்போ வந்து ஒரு 0.75 mm வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பாரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா F12 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் பென் அப்படின்ற பாப்அப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவுட்லைனுக்கு கலர் கொடுத்துக்கலாம். அண்ட்
அண்ட் அதே மாதிரி இந்த ட்ராப் டவுனில் நீங்கள் வந்து திக்னஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலாகவும் வந்து டைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ. ஏன்னா இதில் எல்லா சைஸுமே இருக்காது இல்லையா. ஸோ உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட் வேணுமோ நீங்கள் அதுவுமே இதில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ். அதாவது ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்லைனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு லைன் மாதிரி இருக்குது. இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டைலில் நான் வந்து வேறு ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எனக்கு டாட்டர்ஸ் வேணும், ஸோ இல்லை இந்த மாதிரி ஒரு டிசைன் வேணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டைலும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சைஸ், அதாவது இப்போ நம்ம சூஸ் பண்ண ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா டாட்டட் லைனாக இருக்குது. ஸோ இந்த டாட்டட் லைன், அதாவது 2 டாட்டட் லைனுக்கு நடுவில் எந்த அளவுக்கு கேப் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மீட்டர் லிமிட் மெஷர்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா டேஷஸ். ஸோ டேஷஸ் எப்படின்னா உங்களுக்கு இல்லை ஸ்டைல்ஸ் வந்து மாறும். அண்ட் அதுக்கப்புறம் கார்னர்ஸ் அண்ட் லைன் கேப்பு அண்ட் அதுக்கப்புறம் பொசிஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் கிளிக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிளுக்கு அவுட்டர் சைடில் இருக்குது இந்த லைனு. செகண்ட் கிளிக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிளோட லைனில் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் கிளிக் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிளுக்கு உள்ள வந்து அந்த பார்டர் லைன் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி பொசிஷனும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரோ ஹெட்ஸ் ஆப்ஷன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லைன் யூஸ் பண்ணும்போது அதோட 2 எண்ட்லையும் வந்து எந்த ஹெட் இருக்கணும், எந்த மாதிரியான ஆரோ சிம்பிள் இருக்கணும் அப்படின்றத சூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஆப்ஷன் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச். இந்த ஸ்ட்ரெச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அவுட்டர் பார்டர் இருக்கு இல்லையா, இது வந்து எந்த மாதிரி ரெக்டாங்கிளாக இருக்கணும், இப்படி ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி இந்த ஆங்கிளில் ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி இருக்கணுமா அப்படின்னு. ஸோ இப்போ நாங்கள் சேஞ்ச் பண்ண நீங்கள் இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இங்கே என்ன ஸ்ட்ரெச் பண்ணுறீங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்டர் பார்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் ஃபில் அண்ட் ஸ்கேல் வித் ஆப்ஜெக்ட் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து பிஹைண்ட் ஃபில் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளுக்கு பின்னாடி தான் வந்து அந்த ஸ்ட்ரோக் வந்து இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பிஹைண்ட் ஃபில் கொடுக்காம இருந்தீங்க என்னன்னா இந்த ஸ்ட்ரோக்கே வந்து அந்த பாதி கலரை மறைச்சிடும். இப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் சின்னதாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் விசிபிளாக தெரியாது, அந்த ஸ்ட்ரோக்கு தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த பிஹைண்ட் ஃபில் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கலருக்கு மேலே தான் வந்து அந்த அவுட்லைன் வந்து அப்ளை ஆகும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்டோட கலரும் தெரியும், ஸ்ட்ரோக்கும் வந்து கரெக்ட் லெவலில் இருக்கும். இப்போ கீழே இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வித் ஆப்ஜெக்ட். இப்போ பாருங்கள் நான் ஸ்கேல் வித் ஆப்ஜெக்ட் கொடுக்காமலே வந்து ஓகேக்கும் கொடுக்குறேன். இப்போ இந்த ரெக்டாங்கிளில் ஸ்ட்ரோக் வந்து சின்னதாக இருக்குது. இப்போ இதே வந்து இந்த ரெக்டாங்கிளில் நான் வந்து சின்னதாக்கிறேன். இப்போ ஸ்ட்ரோக் பார்த்தா எனக்கு பெருசாக இருக்குது. அதான் அந்த ஸ்ட்ரோக்கோட சைஸ் வந்து எனக்கு ரெக்டாங்கிளோட சைஸுக்கு ஈக்குவலாக வந்து சின்னதாகலை. அதான் ஸ்ட்ரோக்கோட சைஸ் அப்படியே தான் இருக்குது. நான் ரெக்டாங்கில் மட்டும்தான் சைஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ரெக்டாங்கில் பெருசாகிறேன், எனக்கு ஸ்ட்ரோக் வந்து சின்னதாகிடுச்சு. இப்போ நான் ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்து ஒரு டிசைன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரோக் கொடுப்பேன். இப்போ டக்குன்னு வந்து அதை சின்னதாக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரோக் வந்து எனக்கு சின்னதாகலை அப்படின்னா அந்த டிசைனே வந்து பாதி மறைச்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஸ்கேல் வித் ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு ஆப்ஜெக்டை எந்த அளவுக்கு வந்து மினிமைஸ் பண்ணுறீங்களோ இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஸ்ட்ரோக்கும் வந்து கன்சிஸ்டன்சியாக மெயின்டைன் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்ட் போடும்போது எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரோக் திக்னஸ் கொடுத்தீங்களோ அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் நீங்கள் சைஸ் சேஞ்ச் பண்ணாலுமே இருக்கும். இப்போ நான் அந்த ரெக்டாங்கிளோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து ஒரே லெவலாக தான் மெயின்டைன் ஆகுது. ஸோ ரெக்டாங்கிள் பெருசாகிடுச்சு அதனால ஸ்ட்ரோக் வந்து சின்னதாகிடுச்சு அந்த மாதிரிலாம் இல்லாமல் எனக்கு ஒரே லெவலாக ஸ்ட்ரோக் வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிளை சின்னதாகினாலும் இதே சைஸ் தான் இந்த ஸ்ட்ரோக் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த ஸ்ட்ரோக்கும் வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு தான் அந்த ஸ்கேல் வித் ஆப்ஜெக்ட்டை நம்ம வந்து செலக்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்டாங்கிள் டூலை பற்றி பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள் டூல். ஸோ இதுவுமே வந்து ரெக்டாங்கிள் டூல் தான். பட் இதில் என்னன்னா நீங்கள் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுற விதம் மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் மவுஸால் கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ட்ராக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த கிளிக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ட்ரா ஆகும். நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளிக்கை ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ரெக்டாங்கிளோட அதர் சைடு வந்து உங்களுக்கு வரும். ஸோ அது எந்த பக்கம் வேணுமோ நீங்கள் அந்த பக்கம் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். அதாவது ஒரு சைடு வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இருந்துடும் அண்ட் இன்னொரு சைடு நீங்கள் வந்து எங்கே வேணுமோ அங்கே ட்ராக் பண்ணும்போது சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் மவுஸில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்ம ஷேப் டூலில் சொன்ன மாதிரி இந்த ரெக்டாங்கிளை நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் கியூ கொடுத்தோம் அப்படின்னா கன்வெர்ட் டு கர்வ்ஸாக மாறிடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ஷேப் டூலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கண்ட்ரோல் கியூ கொடுத்ததுக்கப்புறம் கன்வெர்ட் டு கர்வ்ஸாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரெக்டாங்கிளை எந்த ஷேப் வேணாலும் இப்படி இந்த நோடில் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை பற்றி கிளியராக நம்ம வந்து ஷேப் டூலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நான் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெக்டாங்கிள் டூலை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் அண்ட் 3 பாயிண்ட் எலிப்ஸ் டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கோரல் ட்ரா, இல்லுஸ்ட்ரேட்டர் அண்ட் ஃபோட்டோஷாப் அண்ட் கேன்வா இந்த சாஃப்ட்வேரை பற்றிலாம் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இதுக்காக பிகினர்ஸ் டு அட்வான்ஸ் லெவல் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.